வாழ்க வளமுடன். அன்பார்ந்த தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகத்தின் அத்துணை அங்கத்துணர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். தற்போது நிகழ்ச்சியை தொடங்கலாம். தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் பதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரிசனமும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் பரப்ப இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி, வணக்கம். அட்டகாசமான வயசு. ஐயா வந்திருக்காரு, அவருக்கு வந்திருக்காரு. வாய்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தமிழ வந்து இது பண்ண போறேன். நீங்க கூட பண்ண தப்பியா அவன் இருக்காரு வந்தாக்க அதுக்கு கட்டணம். இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு, தைப்பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் திருநாள் என்ற மூன்றையும் குறிக்கிற வகையிலே தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் 737வது கூட்டத்தை ஆதம்பாக்கம் மனவளக்கலை மன்றத்திலே நடத்த இருக்கிறது. வரவேற்புரை நல்க நம்முடைய தமிழ் போராளி வைமா குமார் அவர்கள் வருகிறார். அன்பார்ந்த திருக்குறள் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு திருவள்ளுவர் சார்பாக எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மொழிக்காக எத்தனையோ பேர் உயிர் நீத்தார்கள். தமிழ் மொழிக்காக எத்தனையோ பேர் சிறை சென்றனர். தமிழ் மொழிக்காக ஏன் நானே வந்து புதுடெல்லியில் 3 முறை நான் கைதாயிருக்கின்றேன். தமிழ் மொழிக்காக, செம்மொழி என்ற ஒரு காரணத்திற்காக. இப்படி இத்தனைக்கும் ஒரு தையல் கலைஞர். இப்படி உள்ள நிலையில் இந்த தமிழ்நாடு இவ்வளவு தூரம் சிறந்து இருக்கிறது என்றால் மனசு கொஞ்சம் வேதனையாகத்தான் இருக்கின்றது. இங்கே வடநாட்டார்கள் ஏகப்பட்ட பேர் வந்துவிட்டனர். இது என்னவென்று சொல்வது எனக்கு தெரியவில்லை. ஆகவே அருள் கூர்ந்து இந்த நாளிலிருந்து தை மாதத்தை நமது தமிழ் புத்தாண்டாக நிலைக்க வேண்டும். தைப்பொங்கலை கொண்டாட வேண்டும். தை திருநாள் நமது திருவள்ளுவரையும் மகிழ்விக்க வேண்டும் என்று கூறி இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி தருமாறு ஐயாவிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலையிலே ரொம்ப இங்கே வந்து அண்ணா சொன்னார், வடக்கு வளர்கிறது, தெற்கு தேய்கிறது என்று. ஆனால் இன்றைய கால சூழ்நிலையிலே தெற்கு வளர்கிறது, வடக்கு தேய்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வடபுலத்தார் கார்த்திக் எந்த பேர் இங்கே வந்து பணிகள் செய்கிறார்கள். அவர்கள் வந்து இங்கே பணிகள் செய்யலனாலும் நமக்கு இங்கே வளர்ச்சி பணிகள் அப்படியே நின்றுவிடும். யார் வேணாலும் வரட்டும், அவர்கள் ஆதிக்கம் செலுத்தாதவாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் மட்டும்தான் தமிழ் நிலத்திலே ஆதிக்கம் செலுத்த வேண்டும். அந்த வகையை இந்த தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு
அருமை நண்பர் திருவை பாபு அவர்கள் அருமையான ஒரு தலைப்பிலே தன்னுடைய சொற்பொழிவினை ஆற்ற இருக்கிறார். வாங்க மத்திய அரசு சார், வாங்க. இங்கே வானுவம்பேட்டை திருவள்ளுவர் கழகத்திலிருந்து ஜனார்தனன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய மறைந்த கோ பார்த்தசாரதி அவர்கள் இந்த ஆதம்பாக்கத்திலே வானுவம்பேட்டையிலே திருவள்ளுவர் இலக்கிய கழகத்தை மிக சிறப்பாக நடத்தி ஒரு 40 ஆண்டு காலமாக 51 ஆண்டு காலமாக நடத்தி இருக்கிறார். இங்கே இருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கெல்லாம் அது ஒரு பயிற்சி பட்டறையாக இருந்தது என்று சொல்லலாம். அந்த வகையிலே நம்முடைய திருவை பாபு கூட வானுவம்பேட்டை திருவள்ளுவர் இலக்கிய மன்றத்திலே பட்டை தீட்டப்பட்டவர் தான். அவர்கள் ஏராளமான தமிழ் பணியை செய்திருக்கிறார். இலக்கிய கூட்டங்கள் மட்டுமல்லாமல் வறிய நெஞ்சங்களுக்கு நிறைய வாரி வழங்கி இருக்கிறார். மிகப்பெரிய இலக்கிய செம்மல், எழுத்து பணி மட்டுமல்ல, பேச்சாற்றல் மட்டுமல்ல, சமுதாய பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய நல்லாசானாக கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண் அவர்களை அவர் கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவை பாபு அவர்கள் இங்கே பேச வந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய கழக காப்பாளர் தாக்கு திவாகரன் அவர்கள் திருவிடச் செல்வர் என்று சொல்லுவார்கள். மிக பெரியாரின் அத்துணை பணிகளையும் சிறமேற்கொண்டு தன்னுடைய வாழ்நாளிலை கடைபிடித்து வருபவர். அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இத்தனை பேர் நீங்கள் திரளாக வந்திருக்கிறீர்கள். நம்முடைய முத்துக்குமாரசாமி அவர்கள் இங்கு சிறப்பாக அந்த வீடியோ எடுக்கிற பணியையும் வீடியோ ஆடியோ பணியையும் சிறப்பாக செய்து வருகிறார். நம்முடைய தமிழ் கழகத்திற்கு, திருவள்ளுவர் தமிழ் கழகத்திற்கு அவர் ஒரு முகநூலாக இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. மற்றும் இங்கே பெருமளவிலே ஆதம்பாக்கம் மனவளக்கலை மன்றத்தினுடைய அத்துணை அன்பர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் மற்றும் உள்ள தமிழ் நெஞ்சங்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். நாடென்ப நாடா வளர்த்தன, நாடல்ல நாட வளர்ந்தரும் நாடு என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். வளங்கள் எல்லாம் தானாக அமைப்பெறுகிற நாடுதான் ஒரு நாடாக இருக்க முடியும். மற்றவர்களிடத்திலிருந்து வாங்கி இருக்கிற நாடு நாடாக இருக்க முடியாது. நாடென்பன் நாடா வளர்த்தன, நாம் நாடாமலேயே வளங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலமாக நாடு என்பது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாடி வழங்குகிற, மற்றவர்கள் வழங்கி அதனாலே வளம் பெருக்கிக் கொள்கிற இடமாக, நிலமாக ஒரு நிலம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு புவியியல் சூழ்நிலையிலே பார்த்தீர்களே ஆனால் வல்லரசுகள் தங்களுக்கு கீழே இருக்கிற எளியவர்களாக இருக்கிற அத்துணை நாட்டு மக்களையும்
கொடுமைப்படுத்துகிற வகையிலே ஒரு நாட்டின் அதிபரை கூட சிறைபிடித்து தன்னுடைய காவலிலே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய வெனிசுலாவிலே இருக்கக்கூடிய பெட்ரோல் வளத்திற்காக அந்த நாட்டு அதிபரையே கைது செய்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்னொரு புறம் ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்து வருகிறது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் காசா மக்களை கொடுமைப்படுத்துகிறது. இந்த பக்கம் சைனா தைவானை கைப்பற்ற நினைக்கிறது. இப்படி வளம் பொருந்திய நாடுகள் எல்லாம் எளிய மக்களை தன் வயப்படுத்துகிற ஒரு நிலையை தான் இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த நிலை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் ஐயன் வள்ளுவன் சொல்லுகிறார், இருபுணலும் வாய்த்த மலையும் வருபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு என்று சொல்கிறார். ஒரு நாடு என்றால் அது இருக்கிற புனல், இருக்கிற நீர்வளம், அங்கே சூழ்ந்திருக்கிற மலை வளம், அது மட்டுமல்லாது வானிலிருந்து பெய்கிற மழை, வான்வளம், இவைகள் மட்டுமல்ல, நல்லதொரு அரணும், அரணும், வலிமையான அரணும் இருந்தால்தான் அந்த நாடு நலமாக இருக்கும். இவைகளெல்லாம் அந்த நாட்டிற்கு உறுப்பு என்று சொல்லுகிறார். அதை பற்றி நம்முடைய திருவை பாபு அவர்கள் சொற்கொடுக்க அற்ற வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாளிலே தமிழர்களுடைய தகமை சார்ந்த ஒரு சிறப்பு எங்கேயும் காண கிடைக்கிறது. கீழடியிலேயும் ஆதிச்சநல்லூரிலேயும் கொடுமணலிலும் கிடைத்த புதைப்படிவங்களை பார்க்கும் பொழுது தமிழர்கள் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாழ்வோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று சொன்ன அந்த சொல்லுக்கு ஏற்ப இரும்பை 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடித்த நிலமாக தமிழ் நிலமும் தமிழர்களுடைய நிலமும் இருக்கிறது. தமிழர்கள் அந்த காலத்திலே பார்த்தீர்கள், ஏனால் எந்த ஒரு கடவுளையும் வணங்கியதற்கான எந்த சமய அறிகுறிகளும் எதுவுமே கிடையாது. இயற்கை வளங்களை மட்டுமே அவர்கள் வணங்கி வந்தார்கள். இன்றைக்கு தான் இந்த சமயங்கள் எல்லாம் ஆதிக்கம் செலுத்தி மக்கள் பக்தி மார்க்கத்திலே பெருவாரியாக ஈடுபடுகிறார்கள். அந்த காலத்திலே இயற்கை வளங்களை மட்டுமே தமிழ் மக்கள் வணங்கி 5 வகை நிலனையும் முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என்ற நிலங்களை 5 வகையாக பிரித்து, காலங்களை 6 வகையாக பிரித்து, ஒரு இயற்கையோடு ஏந்த வாழ்வை மிக செம்மையாக வாழ்ந்து வந்தார்கள். அவைகள்தான் இன்னைக்கு காலத்தினுடைய சுவடுகளாக அகழ்வாராய்வு நிலங்களிலே நமக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து வந்த தமிழ் மக்கள் உலகெங்கும் இன்றைக்கு பரவி நிற்கிறார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மேம்பட்ட நிறுவனங்களிலே தன்னை மேலான ஒரு பொறுப்பிலே அவர்கள் இருந்து அந்த அமைப்புகளை நிர்வகித்து வரக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் பெற்றவர்களாக நம்முடைய தமிழ் நெஞ்சங்கள் இருக்கிறார்கள். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அத்தகைய தமிழ் மக்களுக்கு பொங்கல் திருநாளையும் திருவள்ளுவர் திருநாளையும் புத்தாண்டுகளையும் நாங்கள் வாழ்த்துக்களாக வணக்கங்களாக சொல்லிக் கொள்கிறோம். நான் அதிக நேரம் பேச எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது திருவை பாபு அவர்கள் தன்னுடைய சொற்பொருட்களை ஆற்ற அன்புடன் வருமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய
அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு, இன்னும் சில நாட்களிலே நாம் பொங்கல் விழாவையும் தமிழர் திருநாளையும் திருவள்ளுவர் தினத்தையும் அது இன்றைக்கு அச்சாரம் போட்டு விட்டார் நம்முடைய ஐயா வைமாகுமார் அவர்களும் மூர்த்தி ஐயா அவர்களும். ஆகவே அதையும் இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்னதாக என்னுடைய வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொண்டு, மிக அற்புதமாக இப்படி ஒரு தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளாக நம்முடைய வைமாகுமார் ஐயா அவர்கள் வெஸ்ட் மாம்பலத்திலே அதை மிக நேர்த்தியாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாணவ செல்வங்களுக்கும் பொதுவாக மாணவ செல்வங்களுக்கு திருக்குறளை கொண்டு சேர்ப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்பொழுது ஆரம்பாக்கத்திலே அதை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு 3 மாதங்களாக தொடர்ந்து இனி வரும் காலங்களுக்குள்ள மாதம் மாதம் அதை செயல்படுத்துகின்ற ஒரு திட்டத்தை, ஒரு வரையறையை நம்மளுடைய தலைவர் அவர்களும் ஐயா மூர்த்தி அவர்களும் அவருக்கு உடன் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஐயா தாக்கூர் திவாகரன் ஐயா அவர்களும் இங்கே அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். பொதுவாக ஐயா நம்மளுடைய தொலைபேசியிலே என்னை அழைக்கின்ற பொழுது சொன்னார், இந்த மாதிரி மலர்மகன் ஐயா அவர்களையும் அவர் இங்கே வர முடியாத சூழ்நிலையில் உங்களை அழைக்கின்றோம் என்று சொன்னார். அதற்கு உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய ஜனார்த்தனம் ஐயா அவர்கள் அதற்கு என்னுடைய தொலைபேசியை கொடுத்து ஐயா அவர்கள் என்னை அழைத்தார்கள். ஐயா அவர்களை கோபாலுடைய அரங்கத்திலே பலவாறு நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவருடைய பெயர் எனக்கு தெரியாது. வந்து பார்த்த பிறகுதான் ஐயோ நமக்கு ரொம்ப மிகவும் தெரிந்தவராக இருக்கிறார்கள் என்று. கிட்டத்தட்ட ஆலம்பாக்கம் பகுதியில், இந்த ஆலந்தூர் பகுதியை எடுத்துக்கின்றால் கிட்டத்தட்ட ஒரு 20 அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு தாய் அமைப்பாக இருக்குது யார் என்று சொன்னால் திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் கோப்பா அவர்கள் தான். அவர்கள் இங்கிருந்து கொண்டு ஆலந்தூரில் இருந்து கொண்டு உலகம் முழுவதும் அவருடைய புகழ் பரப்பதற்கான ஒரு கொடையை விட்டு விட்டார். அந்த அளவுக்கு 35 ஆண்டு காலம், 51 ஆண்டு காலம் அவர் அந்த திருக்குறள் பணியில ஈடுபட்டிருக்கிறார். அதே நிலைக்கு நம்முடைய வைமாகுமார் அவர்களும் இப்போது வளர்ந்து கொண்டு வருகிறார். அந்த 57 கோப்பா மாதிரி அவர் அந்த திருக்குறளை ஆரங்கால்பட்டு அதை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால், தமிழ்நாடு திருவள்ளுவர் பேரவை என்றெல்லாம் வைத்திருக்க வேண்டும், ஏன் அவர் கழகம் என்று அவர் வைத்திருக்கிறார் என்பதை நான் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது, கழகம் என்று எதற்கு பெயர் வைப்பார்கள்? திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் எத்தனையோ கழகங்கள் இருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் என்று அவர் ஏன் வைத்திருக்கிறார் என்றால், கழகம் என்று எதற்காக வைப்பார்கள் என்றால், எந்த கோட்பாட்டிலே ஒரு இயக்கம் இயங்குகின்றதோ அந்த கோட்பாட்டை தாண்டி இல்லை, அந்த கோட்பாட்டிலே செயல்பாடுகள் என்பது அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த செயல்பாடு இருந்தால்தான் கழகம் என்று பெயர் வைக்க முடியும். ஆகவேதான் ரொம்ப சிந்தித்து நம்முடைய ஐயா வைமாகுமார் அவர்கள் திருவள்ளுவருடைய கோட்பாட்டை விட்டு விலகுவதாக எனக்கு அவர் தெரியவில்லை. நாங்கள் வேற ஏதாவது பேசிவிட்டால் கூட அவருக்கு சில நேரங்களிலே அவர் கோவப்பட்டு விடுவார். ஏனென்றால் இந்த அமைப்பு எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஒரு செய்திக்காகத்தான் அவர் இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். இல்லை, இந்த திருவள்ளுவர் கழகத்திலே அதை சார்ந்து இருக்கக்கூடிய வேறு ஏதாவது இல்லை, குரல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த செய்தியோ அதில் இடம்பெற வேண்டும், அப்படி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் கழகம் என்று வைக்க முடியும். ஆகவே தான் சிந்தித்து மிக அன்போடு அவர் வைத்திருக்கிறார். நம்மளுடைய கோப்பா அவர்களுடைய மருமகன் ஐயா ஜனார்த்தனன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் இங்கே பக்கத்திலே அமர்கின்ற பொழுது கோப்பா ஐயா அவர்கள் அமர்ந்தது போல எனக்கு ஒரு உணர்வு, ஒரு பயம் எனக்கு. ஏன்னா அவர் முன்னாடி நம்ம இலக்கியம் பேசுறதுலாம் கொல்லப்பட்டியில நம்ம ஊசி விற்கிற மாதிரி. அதே மாதிரி நம்மளுடைய ஐயா தாக்கூர் திவாகரன் அவர்கள் ஒரு மிக பெரும் ஒரு தமிழ் பாரம்பரியத்திலிருந்து அவர்கள் வந்தவர்கள். அப்படிப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் இந்த அவையில இருக்கின்ற பொழுது நாமெல்லாம் பேசுவது என்பது என்னை போன்றவர்கள் பேசுவது என்று நான் உணர்கிறது. ஆனால் பாரதியினுடைய கொள்கையை பிறகு அச்சம் தவிர என்றாலும் கூட
இவர்களெல்லாம் ஆலங்கால் பட்டு இந்த ரொம்ப ஆண்டு காலமாக இதில் பயணிக்கின்றவர்கள். அதே போல இலக்கிய வட்டத்திலிருந்து ஐயா அவர்கள் பேர் மறந்து போச்சு, முருகேசன் ஐயா அவர்கள், முருகையன் ஐயா அவர்கள், அவர்கள்லாம் பாரதிதாசனிலே ரொம்ப ஆலங்கால் பட்டவர்கள். அவர்கள் அதுபோல மதியரசு அவர்கள், எனக்கு தெரிந்தவர்களுடைய பெயரை மாத்திரம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் தான் தெரியவில்லை என்றாலும் நீங்களும் பல்வேறு செய்திகளிலே நீங்களாம் ஆலங்கால் பட்டிருக்கிறது என்பது உங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு தெரிகிறது. ஆகவே உங்களுடைய அந்த ஆதரவிலே இப்பொழுது என்னுடைய உரையை நான் தொடங்கலாம் என்று எண்ணுகிறேன். இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம் சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். திருக்குறள் எல்லாருக்கும் தெரிகிறது. இதனுடைய வரலாறு ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நூற்றாண்டை எடுத்துக்கொண்டால், ஒரு 200 ஆண்டுகளுக்கு எடுத்துக்கொண்டால், 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாலே எடுத்துக்கொண்டால் திருக்குறளை யாரு பேசியிருக்கிறார்கள்? திருவள்ளுவருக்கு பிறகு இந்த திருக்குறளை பேசுபவர்கள் யாரும் கிடையாது. அதாவது கார்ல் மார்க்ஸுக்கு கிடைத்த லெனின் போல எப்படி மூலதனம் மூளை முடுக்குகளாம் சேர்ந்ததோ அந்த அளவுக்கு திருக்குறள் இன்னும் சேரவில்லை. அது நம்ம ஆசியா கண்டத்திலே நம்மளுடைய இந்தியா போன்ற அந்த மலேசியா, சிங்கப்பூர் இவைகளெல்லாம் இன்றைக்கு ஓரளவு திருக்குறளை அவர்கள் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கார்ல் மார்க்ஸ் கிடைத்த லெனின் போல, ஒரு லெனினுக்கு ஒரு ஸ்டாலின் கிடைத்தால் போல, கார்ல் மார்க்ஸுக்கு ஒரு ஏங்கல்ஸ் கிடைத்தால் போல திருவள்ளுவருக்கு கிடைக்கல. அதனால அதை உரை எழுதினவர்களெல்லாம் ஒரு அறையிலே அதை வைத்து விட்டார்கள். நல்ல உரை, ஆனால் அதை எடுத்து வெளியிலே சொல்லுவதற்கான வழி இல்லாமல் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான, அதை நெறிப்படுத்துவதற்கான ஒரு ஆர்வலர்கள் அப்பொழுது இல்லை. அப்படி என்றால் இன்றைக்கு மாணவ செல்வங்களுடைய திருநாவிலே திருக்குறள் இன்றைக்கு ஏற்றி அவர்கள் பேசுகிறார்கள் என்றால், பள்ளிதோறும், கல்லூரி தோறும், மாவட்டம் தோறும், மாநிலம் தோறும், ஊர்தோறும், வீதிதோறும், இல்லந்தோறும் இன்றைக்கு திருக்குறளை இன்றைக்கு பரப்பியவர்கள் யார் என்று சொன்னால், திருக்குறள் மன்றம் தாங்கிய அந்த பேரவைதான் இன்றைக்கு அதை செய்திருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்கள் மட்டும் இதை செய்யவில்லை என்றால், கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு திருக்குறள் பேர் அமைப்பு என்று நாம் சொன்னோம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 500 அமைப்பு இருக்கும் ஐயா. வைமாப்பன் ஐயா, தமிழ்நாடு கூட ஒரு 500 அமைப்பு இருக்கும். இந்த 500 அமைப்புகள் தான் திருக்குறளை தமிழ்நாடு முழுவதற்கும் உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு அப்புறம் கடைசியில 2 பேர் கிடைக்கல, திருவள்ளுவருக்கு 500 அமைப்புகள் பின்னாடி கிடைச்சிருக்குது என்பதை நீங்கள்லாம் நல்ல பலத்தை கடவுளை எழுப்பணும். இவங்க செய்யற தோன்று இவர்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் மாணவர்களுடைய மத்தியில எப்படி அது எடுபடும்? ஆகவே தான் இப்படிப்பட்ட திருக்குறளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். இங்கே கூட ஒரு அம்மையார் வந்தார்கள். வருகின்ற பொழுது இதான் நான் முதல் தடவையாக இந்த அமைப்புக்கு வருகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் கேட்டேன் அம்மையாட்ட, திருக்குறளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். ஐயா அவர்களுக்கு திருவள்ளுவர் மன்றத்தினுடைய பொறுப்பாளர் ஜனார்தனன் ஐயா அவர்களுக்கு காவல்துறையில இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர், மிக சிறந்த தமிழ் காவலராக இருக்கிறார். தமிழ் காவலராக ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பணியினை திருவள்ளுவர் மன்றங்கள் போல, அதுவும் தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம், குறிப்பாக என்னுடைய வைமா குமார் அவர்களுடைய முயற்சியிலே பல்வேறு கிளைகள் எல்லாம் தொடங்கப்பட்டு மிக நேர்த்தியாக அது நடந்து கொண்டிருக்கிறது. அதை இன்றைக்கு அவர் சொல்லுகின்ற பொழுது ஐயா சொன்னார்கள், மூர்த்தி ஐயா அவர்கள், நீங்கள் தமிழர் திருநாளை பற்றி பேச வேண்டும். அப்புறம் பத்திரிகை வருகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது அதில் அவர் சொல்கிறார், இருபுணலும் வாய்ந்த மலையும் மறுபுணலும் வல்லாரனும் நாட்டிற்கு உறுப்பு என்கின்ற ஒரு அந்த குரலிலே
வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு என்பதை எடுத்துவிட்டு அந்த இருபுணலும் வாய்ந்த மலையும் மறுபுணலும் என்பது அந்த தலைப்பு, ஒரு பேசுவதற்கான ஒரு தலைப்பை மிக அற்புதமாக நுட்பமாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த தலைப்பை தொடுவதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இரு புனலும், அது கூட அவர் கிளீனா போட்டு இருப்பாருங்க, இரு புனலும்னா இரண்டு, ஒன்று ஊற்றி நீர், இன்னொன்று மழை நீர். இதெல்லாம் வந்து பேசக்கூடியவர்களுக்கு தெரியலன்னா கூட அதை பார்த்து பேசணுங்கிறதுக்காகவே அவர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, திருக்குறள் வந்து நம்ம வந்து தெரியல தெரிஞ்சுக்கிறோங்கிறது தானே வரோம். தெரியலங்கிறத வந்து பெருமையா சொல்லலாம், ஆனா தெரிஞ்சுக்கிறேங்கிறது ஒரு நம்மளுடைய ஆர்வம் முயற்சியில நம்ம அதை பெருமையாவும் சொல்லணும். ஆகவே இந்த தலைப்பை ரொம்ப அருமையாக கொடுத்திருக்கிறார். இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி இயற்கை பற்றிய ஒரு வரலாறு தெரியாமல் உள்ளே போக முடியாது. எல்லாம் ஆழமான தலைப்பு. அது வெளிப்படையாவே நீர் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம வேற மாதிரி போலாம். ஆனா இவர் இரு புனலும் மறுபுணலும் அப்படின்னு ஒரு தலைப்பு, நாட்டிற்கு அரணாக இருக்கக்கூடிய ரெண்டையும் சேர்த்து குரலா கொடுத்திருக்கிறாருன்னா இதை தொடுவதற்கான ஒரு வரலாறு ஒன்று உண்டு. இயற்கையை பற்றி நாம் அந்த வரலாறு தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். அதை அப்படின்னு சொல்லுவோம். நெருப்பு துண்டு, அதாவது சூரியனிலிருந்து நெருப்பு துண்டு விழுந்து 450 கோடி ஆண்டுக்கு முன்னால் பூமி தோன்றியதாக நம்மளுடைய வரலாற்று அறிஞர்கள், அந்த விஞ்ஞான அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். சரி, அப்ப அந்த பூமி குளிரணும்ல, அந்த நெருப்பு துண்டு குளிரணும். எப்படி கடல் தானா வந்துருமா? அந்த ஒரு நீர் வந்துருமா? இங்கிருந்து எப்படி வரும்? கிட்டத்தட்ட 60 கோடி ஆண்டுகள் தொடர் மழையிலே கடல்கள் எழுந்தன. அந்த கடல்கள் எழுந்து பூமியெல்லாம் குளிர்வித்த பிறகு அந்த கடல்களிலே கோள்கள் ஏற்பட்டு கண்டங்களாக பிரிந்தது. கண்டங்களாக பிரிந்த பிறகு அந்த கண்டங்களிலே நாடுகள் தோன்ற ஆரம்பித்தது. நாடுகள் தோன்றி ஊர்கள் தோன்ற ஆரம்பித்தது. அப்போ வானத்திலிருந்து நீர் மழை பெய்யும் போது ஆங்காங்கே இருக்கும். எப்படி அது இப்போ கடல் ஃபுல்லாவே உப்பு நீரா இருக்கு. அந்த நிலத்தன்மையை பொறுத்து அங்க இருக்கக்கூடிய வேதியியல் மாற்றத்திலே அந்த கடல் உப்பாக நமக்கு கிடைக்குது. ஆனால் நல்ல நீர் கூட நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் அந்த மழைதான். ஆகவே அந்த மழை பெய்கின்ற பொழுது குறிஞ்சி நிலத்தில், ஐயா சொன்னார் ஐவகை நிலம் என்று சொன்னார். குறிஞ்சி நிலத்திலே இந்த மழை பெய்யுது. இந்த இரு புனலுக்கு நீங்க எடுத்துக்கொண்ட இதுக்காக நான் உள்ள வரேன். குறிஞ்சி நிலத்திலே மழை பெய்கிறது, முல்லைக்காடு வழியாக வருகிறது, மருத நிலத்திற்குள்ளே வருகிறது. இது பாருங்க, வரலாறு பாருங்க எப்படி. அப்ப மருத நிலத்திலே வருகின்ற பொழுது அப்ப முதல்ல நம்ம சாப்பிடறதுக்கு என்ன செய்யணும்? ஆத்துக்குள்ள நின்று அழகர கத்தினாலும் சோத்துல இருக்கான் சொக்கன்னா. எவ்வளவு பெரிய அறிஞரா இருந்தாங்க, கரெக்டா 1 மணிக்கு டப்பா திறந்துடணும். ஏன்னா உணவு இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாது. உணவு தான் நாகரிகத்தை கொடுக்குது. உணவு தான் நம்மளுடைய எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த மருத நிலத்துக்கு அந்த நீர் மறுபுணரும், மலையிலிருந்து வரக்கூடிய அந்த நீரும், இருபுணர் என்று ஊற்றி நீர். மலையிலிருந்து எப்படி இப்ப காவிரி குடகு மலையிலிருந்து வரக்கூடிய நீர் எப்படி பல சுனைகளிலிருந்து வருகிறது, ஊற்று நீர். அது அந்த ஊற்று நீர் எப்படி வரும்? பாறைகளில் இருக்கக்கூடிய இடுக்குகளில் இருக்கக்கூடிய துகள்கள், அந்த சின்ன சின்ன துகள்களுக்கு உள்ளே போய் தண்ணீர் இறங்கி அது ஊறி 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 மழை என்பது எவ்வளவு பெரிய இடம். இன்றைக்கு அந்த மலையெல்லாம் நாம் இன்றைக்கு உடைத்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கை வளங்களை நாம் நாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இயற்கை தானாக மாற்றமடைந்தால் அது எந்தவித பாதிப்பும் இருக்காது. நாம இயற்கையை பாதிச்சோம்னா இயற்கை நம்மளை பாதிச்சிடும். நிலத்தை ரொம்ப தோண்டிட்டு இருக்கோம், நிலநடுக்கம் வருது. மலையை உடைச்சிட்டு இருக்கோம், மழை இல்லை. காடுகள் அழிக்கப்பட்டால் மலைகள் கிடையாது. வந்தா ஒரேடி அடிச்சு கிட்டத்தட்ட இப்ப சமீபத்தில் கூட ஒரு இடத்துல மழை பெஞ்சு 5 நாளைக்கு பெய்யக்கூடிய மழை 2 மணி நேரத்துல குட்டி இருக்கு. அப்போ எங்க பெய்யணுமோ அங்க பெய்யல. அப்ப பெய்யாததுக்கு காரணம் என்ன? இயற்கையை நாம் பாதிக்கப்படுறோம். அப்ப இந்த மருத நிலத்துக்கு வருகின்ற பொழுது அந்த உணவை நாம் எப்படி உற்பத்தி செய்வது? ஆதி மனிதன் புல்லை எடுத்தான், அரிசி இருந்து, புல்லரிசி. அவன் எங்க வாழ்ந்தான்? நீர்நிலைகள் பக்கத்துல தான் அவனுடைய ஆரம்ப காலகட்டம், பிரிமிட்டிவ் கல்ச்சர்மாங்க. அப்ப ஆரம்பத்துல எல்லாரும் ஒன்னா இருந்தான். சாதி மதம் இதான் யாருக்குமே எதுவும் தெரியாது. இந்த வள்ளுவன் என்ன சொல்றது? சாதி ஒதுக்கின்னு தானே சொல்றது. ஆகவே அப்படிப்பட்ட எல்லாரும் ஒன்று போல இருந்தான்.
அப்ப அவனோட அறிவு வேலை செய்யும் போது ஆக அப்ப நீர்நிலை பக்கத்துல இருக்கிற புல்ல போட்டுங்கன்னா புல்லரிசி வருது. அப்ப இந்த தோண்டி பார்த்தா நமக்கு நெல்லு கிடைக்கும், நமக்கு கிடைச்ச உணவு கிடைக்குமே அப்படின்னு பின்னாடி தானே நம்ம அரிசின்னு வச்சுக்கிட்டோம், நெல்லுன்னு வச்சுக்கிட்டோம். அவனுக்கு என்ன தெரியும் அது? ஆகவே அவன் கம்பை வச்சு கொம்பை வச்சு எல்லாம் பண்ணான். பண்ணும்போது அவனுக்கு கிடைச்சது. அப்பதான் பகுத்தறிவு வளர வளர ஏறுங்கிற ஒரு கலப்பையை அவன் சொல்லுகிறான். அந்த ஏற்கின்ற கலப்பையை அவன் உழுகின்ற பொழுது தானியங்கள் நிறைய வருது. தானியங்கள் நிறைய வந்தாச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல குவியுது. அப்போ எந்த இடத்துல சேமிப்பு நிறைய இருந்து குவியுதோ அந்த இடத்துல என்ன வந்துடும்? தான் தனக்கு சுயநலம் வந்துச்சு. அந்த சுயநலத்தில் தான் அப்படியே ஒரு பிரிவு வருது. அந்த பிரிவில் தான் ஜாதி மதங்கள் எல்லாம் தோன்றுது. அப்போ அந்த இதையெல்லாம் பிரிவு வருது. ஆனால் முதலாக செய்யப்படுகிற தொழில் என்ன தொழில்? அதான் வள்ளுவர் சொன்னார். இந்த உழவு தொழிலுக்கு ஐயா சொன்னபோது இருபுணலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஊற்று நீரும் மழை நீரும் இல்லைன்னா முடியாது. ஆனா இதனுடைய மூல குரல் எங்க இருக்கு? வான் சிறப்புல இருக்குல்ல. நீரின்றி அமையாத உலகு உலகினில் யார் யாருக்கும் வானின்று இல்ல உலகு அப்படின்னா, அப்போ மழை பெய்யல அப்படின்னா இப்ப சொன்ன மாதிரி குறிஞ்சி நேரத்துல பண்ணி அப்படின்னு வந்தோம்ல, அந்த மழை இல்லை என்று சொன்னால் ஊற்றினும் கிடைக்காது, நமக்கு மழை நீரும் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு இது இருக்காது. இன்னைக்கு உலக நாடுகளின் பிரச்சனை என்ன? இன்னைக்கு நீருக்காக இன்னைக்கு அடித்துக் கொண்டு இருக்கிறாங்க. அதான் நல்லா போட்டிருக்காரு, நாட்டிற்கு உறுப்பினாரு. காவிரிக்கு போனா இன்னைக்கு காவிரி தண்ணிக்கு நம்ம இன்னைக்கு தண்ணீர் கஷ்டத்துக்கு நம்ம எங்க காவிரி நமக்கு வரல. காவிரியில கால் கெடுக்க கண்டனம், முல்லை பெரியாத முட்டி மோதிட்டு இருக்கோம். எங்க போனாலும் இந்த நீருக்காகத்தான் உலகெங்கும் பிரச்சனை. ஆகவே இந்த நீர் பிரச்சனையை போக வேண்டும் என்று சொன்னால், இயற்கை நமக்கு ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது. அந்த மழை நீரை வேண்டுமானால் நாம எப்படி வேணாலும் பண்ணலாம். நம்ம பூமியில இருந்து தோண்டினா கூட நீர் எப்படி வரும்? அந்த மழை பெய்யலைன்னா அந்த மழை நீர் தானே உள்ள பூமிக்குள்ள போகுது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த அந்த வான் சிறப்பை சொல்லி அந்த வான் சிறப்பை நான் கொட வேண்டும் என்பதற்காக அது இருபுணரும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த குறளுக்கு அப்புறம் நமக்கு எல்லாமே வந்த பிறகு நாம ஏற்கனவே வச்சு உருறோம் இல்லையா? அப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரு? குறள் நமக்கு என்ன சொல்றது பாருங்க. நமக்கு தானியத்தை சேமிக்க வேண்டும், தானியத்தை உற்பத்தி செய்ய வேண்டும், சுழன்றும் ஏற்பெண்ணது உலகம், அதனால் உழந்தும் உழவே. வான் சிறப்பு வந்த பிறகு இருபுணலும் அந்த மழை நீரும் அந்த ஊற்று நீரும் வருகிறது.